வயசான எல்லாருக்கும் வியாதிகள்லாம் வரத்தான் செய்யும். சர்க்கரை, ப்ரெஷர் வந்து மன அழுத்தம், ரத்த அழுத்தம் சொல்கிறாங்க வியாதி. ஆனால் மன அழுத்தத்தினால ரொம்ப பிரச்சனைங்க, சமாளிக்க முடியாத பிரச்சனைகள்லாம் வந்துச்சுன்னா ரத்தம் ஓட்டம்லாம் வேறு மாதிரி ஆகிட்டோம்ல, தாறுமாறா. ப்ளஸ் நம்மளை வந்து வளர்க்குறாங்க சர்க்கரை வியாதிக்காகவே. பண்ணை எலி மாதிரி நமக்கு இந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் அதில் எல்லாத்துலேயுமே. நான் கூட சொல்லிடுறேன், சர்க்கரை கண்டுபிடிச்ச நாட்டில் தான் டாக்டருங்க அதிகம். கியூபாவா இருக்கட்டும். நம்ம ஒரு மந்திரம் திருமந்திரத்தில் சிவாகமத்தில் ஒரு 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 விஷயம் சொல்கிறாரு. நெல்லிக்காய் பொடி, மஞ்சள் பொடி ரெண்டையும் சம பங்கு கலந்து காலையில் டெய்லியும் சாப்பிட்லான்றார். 3 சிட்டி அளவு பவுட்ரு பண்ணி வச்சு நெல்லிக்காய் மஞ்சள் அரைச்சி அது மாதிரியே செய்யலாம். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம், டெய்லியும் ஸ்கிப்பிங் அது மாதிரிலாம் செய்யலாம். கடவுள் நோக்கி பயிற்சியும் கூட பண்ணலாம், என்னோடய பயிற்சியும் கூட பண்ணலாம். அது 3வது தான். முதல்ல மனசு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நம்ம இருக்கிறதே ரொம்ப சந்தோஷமான விஷயம். இருக்கிறோம்ல, அதுவும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். நோய் வந்தால் தெரியும், முட்டி வலி வந்தோன்னா காலோட ரொம்ப தெரியும். அந்த மாதிரி உங்கள் உடம்பு ஒழுக்கமாக நீங்கள் வச்சிங்கன்னா சரியாயிடுங்க. ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் வயசானால் வரது தான். தாடி முடி வெளுத்துரும், நடக்க முடியாது, ஒன்றா உடம்பெல்லாம் அதிரும், கண்ணு கொஞ்சம் தூரமாகலாம் தெரியாது. அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம அப்படி தான் ஆகும். ஆனால் கொஞ்ச நாள் ஆரோக்கியமாக இருக்கலாம்.